ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்திக்கு குடுத்த ஹோம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ டெய்லி ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுங்க. எழுதி பாருங்க. எழுதி பார்க்கறதுல தப்பே இல்ல. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் எழுதி பார்க்குறீங்களோ, அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அத பயன்படுத்தவும் செய்யுங்க. பேசவும் செய்யுங்க. ஏன்னா இங்கிலீஷ்ன்னும்போது பேசணும். நீங்க பேச பேச தான் உங்களுக்கு ஈஸியா ஃப்ளூயன்சி வரும் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம், என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ரீகாலேஷன்ஸையும் பார்த்துடலாம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? இறந்த காலம் முடிஞ்ச ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா எப்படி கம்யூனிகேட் பண்ணலான்னு பார்க்குறோம். அதையும் பாசிட்டிவ், நெகட்டிவா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது பாசிட்டிவ், நெகட்டிவ் பிரிச்சு பார்க்குறோமோ அந்த சென்டென்சஸ சிம்பிளா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், இல்ல ஒரு கோர்வையா ஒரு நிகழ்வு போல எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இல்லையா? ஸோ எப்படி ஃப்ரேம் பண்ணாலும் நமக்கு முக்கியமான ஒருத்தர் வேணும். யார் அது? ஆக்ஷன் வெர்ப் இல்லையா? ஸோ இந்த ஆக்ஷன் வெர்ப் செயல் வார்த்தைகள் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நெறைய செயல்கள் நான் செய்யறேன். அத வந்து எப்படி பயன்படுத்தணும், அத எப்படி பிரிச்சு சொல்லணும். அதாவது பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல பிரிச்சு சொல்றதுக்கு எனக்கு புரியல அப்படிங்கிறது தான் மேஜர் ப்ராப்ளமே. ஸோ அதனால வந்து நான் இன்னைக்கு அதாவது இன்னைக்குன்னு இல்ல, நான் ரெகுலரா ஒரு ஒரு கிளாஸ்லயும் ஒரு ஒரு வெர்ப் ஃபார்மோட தான் உங்கள பார்க்குறேன். இன்னைக்கும் புதுசா ஒரு வெர்ப் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். அது புதுசு இல்ல, எழுதும்போது உங்களுக்கே தெரியும். ரெகுலரா பார்க்கறது, யூஸ் பண்றது தான். பட் இருந்தாலும் அத எப்படி பிரிச்சு சொல்லி, அதுக்கோட தமிழாக்கம் என்ன? அத எப்படி ஒரு சென்டென்ஸா வாக்கியத்துல அமைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதுல நம்ம யார பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ்ஸ் இல்லையா? ஸோ பாசிட்டிவ்ஸ் பார்த்து முடிச்சுட்டோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெகட்டிவ்ஸ். ஸோ பண்ணல, முடிக்கல, செய்யல அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பாசிட்டிவ், நெகட்டிவா இருந்தாலும் யார் நமக்கு வேணும்? த மேஜர் ரோல் வெர்ப் ஃபார்ம்ஸ் V1, V2, V3. அதாவது V1 வந்து ஸ்டாண்ட்ஸ் யாரு? பிரசன்ட் இல்லையா? நிகழ்காலம். இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். அப்ப இந்த V1ல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, லுக் அப்படிங்கிறது தான். லுக் அப்படிங்கிறதுல என்ன சொல்லுவாங்க? நம்ப பார்க்கறது சொல்லுவாங்க. இப்ப நான் இந்த லுக் அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் என்ன சொல்லணும்னா, பார் அப்படிங்கிறது. ஸோ இந்த லுக்குங்கிறத வந்து நெறைய வித்தியாசமா சொல்லலாம். எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஆட்டிட்யூடா சொல்லுவாங்க. லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இங்க பாரு அப்படிங்கிறது தான். ஆனா வந்து லுக் ஹியர்ன்னு சொல்றது கரெக்ட் தான். இங்க பாருங்கிறது. ஆனா கோவமா பேசும்போது லுக் அப்படின்னா, அவங்க பேசுறத வந்து அவங்கள கவனி அப்படிங்கிற மாரி ஒரு ஆட்டிட்யூடா சொல்லக்கூடியது. இதே போல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து டிரெஸ் பண்ணியிருக்காங்கன்னும்போது, அவங்களுடைய லுக்க சொல்றது. இல்லையா? ஸோ இந்த அவங்களோட லுக் எப்படி இருக்கு? பார்வை எப்படி இருக்கு? அப்படிங்கிறது. அதாவது அவங்க பண்ணிக்கக்கூடிய அந்த காஸ்டியூம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது அப்படியும் சொல்லலாம். ஸோ இல்ல அங்க லுக் தேர் அப்படிங்கிறது பாரு அப்படிங்கலாம். இல்ல நார்மலா ஃப்ரெண்ட்லியா பேசும்போது லுக் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அப்ப இந்த லுக் அப்படிங்கிறது என்னது? பார்க்கிறது. பார் அப்படிங்கிறது தான். பார்த்தேன், பார்க்கிறாங்க, இல்ல இந்த பார்வை அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லுது. டு பி வாட்ச் சம்ஒன் இல்ல டு பி வாட்ச் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கிறோம். இல்லையா? ஸோ அப்ப லுக்குங்கிறது பார் அப்படிங்கிறது. இதையே செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்னா என்னது? லுக்டு. அவ்வளவுதான். சோ லுக்டுன்னு வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? பார்த்தேன். லுக்டுன்னு வரும்போது என்ன வரும் உங்களுக்கு? பார்த்தேன் அப்படிங்கிறது வரும். அப்ப அந்த விஷயத்த என்ன பண்ணி முடிச்சுட்டீங்க? முடிச்சுட்டீங்கன்றனால பார்த்தேன் அப்படிங்கிறது. எஸ் ஐ ஹேட் லுக்டு. நான் பார்த்தேன். இல்ல ஐ லுக்டு. நான் பார்த்தேன் அப்படின்றது. ரொம்ப கேஷுவலா நம்ம பேசுற இடத்துல லுக்டுங்கிறத சொல்லலாம். இல்லையா? சோ இப்ப இத வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ எதுவா இருந்தாலும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு யார் வேணும்? சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? நம்ம கிட்ட என்னலாம் சப்ஜெக்ட் இருக்கு? ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. சோ இவங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க? சப்ஜெக்ட்டோட ரோல்ல ப்ளே ஆயிட்டு இருக்காங்க. சோ ஆஸ் த ரூல் பிரகாரம் நமக்கு யார் வேணும்? ஏவி வேணும் இல்லையா? ஏவி நமக்கு என்ன தராரு? ஹேடுங்கிறத குடுக்குறாரு. சின்ஸ் இட்ஸ் அ நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன குடுக்குறோம்? நாட்ங்கிறத குடுக்குறோம். இல்லையா? சோ ஆஸ் த ரூல் ஆஃப் நெகட்டிவ் கூட யார் சேரணும்? V3 அப்படிங்கிறது. இல்லையா? சோ V3ங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் V1 வந்து பிரசன்ட். அப்ப V2ங்கிறது நமக்கு என்ன வரும்? பாஸ்ட்ல வரும் இல்லையா? V3ங்கிறது PP பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும். அப்ப V3 இண்டிகேட்ஸ் ஆஃப் PP. சோ இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு? ரூல் வந்து கரெக்ட்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ண போறோம். சோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். சோ இங்க என்ன பண்ணலாம்? நேமிங் வெர்ப்ஸ் யூஸ் நேமிங் சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நேமிங் பெர்சன்ஸ் அதாவது இல்லன்னா இங்க இருக்க சப்ஜெக்ட்டே கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? ரியா அப்படின்ற ஒரு நேம் எடுத்தாச்சு. ஆக்ஸிலரி வெர்ப் என்ன இருக்கு? ஹேட். நெகட்டிவ்ங்கிறதுனால ரியா ஹேடன்ட் என்ன பண்ணல? லுக்ட்.
ரியா ஹேடன் லுக்ட். ரியா வந்து அப்ப என்ன பண்ணல? ரியா பார்க்கவில்லை. அவ்வளவுதான். ஷார்ட்டா முடிஞ்சிருக்கு. எத பார்க்கல அப்படிங்கும்போது, ரியா ஹேடன் லுக்ட் ஹிஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ரியா ஹேடன் லுக்ட் ஹிஸ் எக்ஸாமினேஷன் மார்க் அப்படிங்கலாம். ஸோ இன்னும் நீங்க எக்ஸாஜரேட் பண்ணவும் செய்யலாம். இல்ல ரியா ஹேடன் லுக்ட் பீஸ்ஃபுல் ஃபேஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள வந்து நம்ப பீஸ்ஃபுல் அப்படின்னாவே என்ன? ரொம்ப ஒரு அமைதியான நிலையில நான் பார்க்கவே இல்ல அப்படிங்கிற மாரி. அப்புறம் வேற என்ன நீங்க லுக்டுக்கு அப்புறம் சொல்லலாம்? பார்வை அப்படிங்கும்போது நீங்க எத வேணா சொல்லலாம். ரியா ஹேடன்ட் லுக்ட் த கிளாக் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ரொம்ப ஷார்ட்டா நீங்க என்னென்ன ஃப்ரேம் பண்ணுமோ பண்ணிட்டே போலாம். அப்படி இல்லன்னா கீழ இருக்க ஒரு பொருள பார்க்கல அப்படிங்கும்போது, ரியா ஹேடன்ட் லுக் தட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்டைரக்ட்டா சொல்லலாம். டைரக்ட்டா சொல்லணும்னா, ரியா ஹேடன்ட் லுக் தட் வாட்டர் பாட்டில். அந்த மாரி டைரக்ட்டா சொல்றதையும் நம்ம சொல்லலாம். அப்ப யாரோ இருக்க ஒரு சப்ஜெக்ட் பெர்சன் என்ன பண்ணல, இங்க வரக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க பார்க்கல அப்படிங்கிறது தான். அப்ப என்ன பண்ணலாம்? ரியா என்ன பண்ணல? கடிகாரம் இல்லையா? கடிகாரத்தை என்ன பண்ணவில்லை? ஹேடன்ட் லுக்டு இல்லையா? அப்ப என்ன பண்ணல அவங்க? பார்க்கவில்லை. சோ ரியா ஹேடன்ட் லுக்டு த கிளாக் அப்படின்னு சொல்லலாம். லுக் த கிளாக்ன்னும் போது ரியா கடிகாரத்தை பார்க்கவில்லை. முடிஞ்சிருச்சு இல்லையா? சோ இது போல நீங்க என்ன பண்ணலாம்? இதே வந்து உங்களுக்கு வேற சென்டென்ஸா கூட நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். வேற ஒரு நேம் இந்த மாரி வி அப்படின்னு எடுத்துட்டு, வி ஹேடன்ட் லுக்டு த ஆர்டிக்கல் அப்படின்னா என்ன? அந்த புக்க வந்து அதாவது ஆர்டிக்கல வந்து நாங்க பார்க்கல. நாங்க விங்கும்போது நாங்க பார்க்கல அப்படிங்கிற மாரி வரும். இதே மாரி ஹி, ஷி, தேன்னும்போது அந்தந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்க்கு ஏத்த அர்த்தத்துல உங்களுக்கு சென்டென்சஸ் ஃப்ரேம் ஆகும் இல்லையா? சோ இப்ப இந்த லுக்டு அப்படிங்கிற சென்டென்ஸ் அதாவது வெர்ப் ஃபார்ம வச்சு இன்னைக்கான ஹோம் ஒர்க்கா வந்து ஒரு 10 to 5 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஃப்ரேம் பண்றது மட்டும் இல்லாம அத பேசியும் பழகுங்க. நெறைய எழுதுங்க. நான் 5 to 10ன்னு சொல்றேன். உங்களுக்கு டைம் பெர்மிட்ஸ் இருக்கும்போது நெறைய சென்டென்சஸ் எழுதுங்க. அத பேசி பழகுங்க. சோ அத நம்ம சீக்கிரமே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த வெர்ப் ஃபார்மோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.